இன்றைக்கி என்னோடய கார்டன் டூர் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு பெரிய மரம், இது வேப்ப மரம் நான் நட்டு வச்சது. இதான் இப்போ எல்லாருக்குமே நிழல் கொடுக்குறது. நெக்ஸ்ட் வந்து அதுக்கு பார்த்தே கருவேப்பிலை மரம். இது வந்து திப்பத்தீகன்னு சொல்லுவாங்க. தமிழில் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதை வந்து திப்பத்தீகன்னு சொல்லுவாங்க தெலுங்கில். இது வந்து எல்லாரும் வந்து கற்பூரவல்லி செடி. இதுவும் கற்பூரவல்லி தான். இது வந்து செம்பருத்தி செடி. டெய்லி ரெண்டு நாளுக்கு ஒரு வாட்டி ஒரு பூ கொடுக்கும். இது வந்து கிச்சிலிக்காய் சாப்பிடுவாங்கள ஊறுகாய் போட்டு, அந்த செடி இது. இது வந்து துளசி செடி. அது வந்து மாங்கன்று. இதுவும் ஆக்சுவலி வந்து செம்பருத்தி தான், இன்னும் வளரல. அப்புறமா வந்து இது வந்து சங்கப்பூ செடி. அப்புறமா இது வந்து என்னோடய ஃப்ளாக் போல், அதில் இண்டியன் ஃப்ளாக் இருக்கும். சரி, இது வந்து ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட் அங்கே இருக்குது. இது வந்து கருப்பு சுண்டல் செடி. இது நான் போட்டது. இது வந்து இன்னொரு துளசி செடி இந்த டப்பாவில் இருக்கிறது. இது வந்து கற்பூரவல்லி செடியும் நெல்லிக்காய் செடியும். இது வந்து சின்ன நெல்லிக்காய் செடி. இது வந்து மல்லி செடி. இதில் இருக்கிற ஸ்பெஷலி இதான் தொட்டாச்சினிங்கி செடி. இது நான் ஒரு தனி ஷார்ட்ஸாகவும் அப்லோட் பண்ணுறேன். இது பேர் தொட்டாச்சினிங்கின்னு பேர். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது. அதாவது தொட்டால் வந்து அப்படியே மூடின்றோம். தொட்டால் மூடின்றோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் இது மேலே வெயில் பட்டவுடனே அது தானாக அப்படியே ஓப்பன் ஆகிடும். ப்ளஸ் வந்து அந்த நைட்டில் வந்து மூடிடும். இதுவும் மல்லி செடி. இங்கே ஒரு மொக்கு இருக்குது. அப்புறமா இதுவும் கருவேப்பிலை செடி, குட்டி கருவேப்பிலை செடி. அப்புறமா இங்கே கொஞ்சம் வச்சுருக்கு. இது வந்து இது வந்து பூச்செடி. இந்த பூ பேர் கனகாம்பரம் செடி இது. அப்புறமா இதுவும் வந்து செம்பருத்தி செடி தான், காஞ்சி போயிடுது. இது வந்து வெத்தலை செடி, இப்போ தான் வளர்ந்துருக்கு வெத்தலை செடி. இது வந்து இதுவும் மாங்காய். அப்புறமா இதில் இன்னும் எதுவும் போடல. இப்படி ஒரு தொட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு பின்னாடி இன்னொரு பாட்டு இருக்குது, அங்கே போயிடலாம். வந்து மாங்காய் மரம் நான் என்னோடய ஹோம் டூர் வீடியோலே போட்டிருப்பேன். இது வந்து மாங்காய் மரம். மேலே நிறைய மாங்காய்லாம் தொங்கிட்டு இருக்கோம். நான் வந்து இப்போ கை கட்டின தூரத்தில் எதுவுமே இல்லை. இதெல்லாம் அணிலுக்கு கடிச்சு கீழே போட்டிருக்கோம் நிறைய மாங்காய். இதுதான் எங்கள் கிணறு. இது வந்து மருதாணி மரம். இப்போது செடி தான் ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்குது, மரம் மாதிரி. அப்புறமா இது வந்து சீதாப்பழ மரம். அது வந்து மாங்காய் செடி தான். இங்கே வந்து 4 இருக்குது. அதாவது 1 மரமாக வளர்ந்துருது, இன்னும் 3 கன்னாக இருக்குது. அது இன்னும் கொஞ்ச நாள், இப்போ காமிச்சல, அது வந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்து கொடுத்துரும். இது வந்து வாழை. ஒரே ஒரு மரம் தான் வச்சோம். வாழையடி வாழைன்னு சொல்லுவாள்ல, அது மாதிரி அப்படியே வளர்ந்துருது. வெட்ட அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்குது. அது அங்கே அந்த தூரத்தில் ஒரு துளசி செடி இருக்குது. அப்புறமா எங்கள் பிள்ளையார்கிட்ட ஒரு துளசி செடி இருக்கும். இது வந்து அருகம்புல். இது அவ்வளோதான். இதுதான் எங்கள் கார்டன். ஆக்சுவலி இங்கே வந்து ஒரு பாரிஜாத்த செடி இருந்தது. நான் அதை வந்து ஒர்க் பண்ணும்போது இதுவாகிடுது. அதே மாதிரி இந்த பிள்ளையாருக்கு பின்னாடி இந்த இது காமிச்சேன்ல,
இங்கே அருங்கம்பில் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து ஒரு பவழமல்லி செடி இருந்தது. அதோட ரூட் கூட இப்போல்லாம் இருக்காது. அடியில் இதோலாம் ரூட்லாம் கிடைக்கும். இதோ இங்கே பாருங்கள், எல்லாம் வந்துருக்கு பாருங்கள் ரூட். அது இருந்தது, அதுவும் ஒர்க் பண்ணும்போது இங்கே ஒர்க் பண்ணும்போது எடுத்துட்டா. அவ்வளோதான். சீசனில் வந்து இங்கே சீதாப்பழம்லாம் வரும், சாப்பிடுவோம் எல்லாம். மருதாணி செடி வந்து இப்போ நடுவில் ரீசெண்ட் டைமில் அது வெட்டியாச்சு. கொஞ்சம் ஃபுல்லாக வெட்டலை, கொஞ்சம் வெட்டியிருக்கு. அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துருக்கு. இப்போ சென்னையில் சூப்பர் வெதராக இருக்குது, அதனால் பிரச்சனையே இல்லை. நம்ம தண்ணி கொட்டணுன்ற அவசியமே இல்லை. அது பாட்டுக்கு நைட் ஆனால் ஒன்றும் மழையும் தூரலும் வருது, அதனால். சரி, ஓகே, பாய். தயா தேவாய நமஹ. நம்ம பெருமாள் சேனலாக ஆரம்பித்து இப்போது ஆல் பர்பஸ் சேனலாக நம்ம சேனல் போயிட்டுருக்கு. ஃபார் தட் வெரி வெரி தேங்க்யூ.